வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த இனிய நாளை வழங்கின நம் அன்பின் தேவனுக்கும் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் நமக்கு நண்பனாய் கொடுத்திருக்கக்கூடிய, உதவியாளராய் கொடுத்திருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவருக்கும் திருத்துவத்திற்கு எல்லா துதிகன மகிமையும் செலுத்தி உங்களை யாவரையும் மறுபடியுமாய் நாங்கள் வரவேற்கிறோம். இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல, இந்த தொடர் போதனையில ஏறத்தாழ 2 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் பல காரியங்கள், பல ரகசியங்கள், பல நியமங்கள், அப்புறம் பார்ப்பீர்களானால் மற்றும் நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகள் இருந்தெல்லாம் வேதாகமத்தை முழுவதுமாய் நாம் அலாசி ஆராய இந்த இடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். 130 அத்தியாயங்களுக்கு மேல நாம் பேசியிருக்கிறோம். வெறும் 6 அதிகாரங்கள் கூட இன்னும் நாம் முடிக்கவில்லை. அவ்வளவு ஆழமாக போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு டீட்டெயில்டு பைபிள் ஸ்டடி. எனக்கு தெரிஞ்சது ஒரு 10 வருஷம் ஆகலாம் முடிக்கிறதுக்கு. 10 வருஷம் ஆனா கூட நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டா, இட் இஸ் வர்த் இட். இது ரொம்ப ஒரு மகத்துவமான, ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பைபிள் ஸ்டடி. ஆதியாகமம் இல்லாமல் வேதாகமம் கிடையாது, தெரிஞ்சுக்கணும். ஆதியாகமத்திலிருந்தான் பல உடன்படிக்கைகள் பிறக்குகிறது. ஆதியாகமத்திலிருந்துதான் மனுஷனே உருவாகிறான். ஏன் அந்த உலகமே ஒரு உருமாறுதலுக்குள் கடந்து செல்லக்கூடிய ஒரு காரியமாவது. இந்த ஆதியாகமம் வருவதற்கு முன்பே இருள் சூழ்ந்த உலகம் ஜலத்தினால் நிரப்பப்பட்டு அதன் மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போ அதிலிருந்து எத்தனை காரியங்கள் தோன்றினது, எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடந்தது, எத்தனை மனிதர்கள் பிறந்தார்கள், எத்தனை மனிதர்கள் மாண்டார்கள், பாவமானது இந்த உலகத்துக்குள் எப்படி பிரவேசித்தது, பாவத்தோட சுயரூபம் என்ன, பாவத்தோட பின்விளைவு என்ன, மனித வர்க்கத்திற்கு இது எப்படிப்பட்ட ஒரு தீங்கு, அபாயம் மற்றும் பின்விளைவுகள் வாய்க்கக்கூடிய ஒரு எனக்கு சரியா அது வரல, அபாயமான ஒரு காரியம். அதாவது how dangerous it is for the mankind. அபாயகரம் என்று சொல்லுவோம் இல்லைங்களா? இது எப்படி ஒரு அபாயமான காரியமாய் மாறினது. அதிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கும்படி அங்க இரட்சகர் என்று சொல்லி ஒரு இரட்சகரை உருவாக்குறார். அந்த இரட்சகர் புதிதாக உருவாக்கப்படவில்லை. அவர் என்றென்றைக்கும் பிதாவோட சதா காலங்களும் இருந்தவர், பிதாவுடைய குமாரன். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து, மெஸ்ஸையா, யெஷுவா என்றெல்லாம் அழைக்கப்படுவார். ஆனால் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினால் அவர் எதை மீட்பார் அப்படின்றதற்கு ஒரு கேள்வி வரணும். இன்னொன்று பார்ப்பீர்களானால், எவைகள் இருந்து உங்களை மீட்பார், அதற்கு மனித குலம் தயாராகவில்லை என்ற அந்த மனுஷ வர்க்கமானது தயாராகவில்லை என்கிறது ஒரு நிலைப்பாடு. சற்று தாமதிக்க வேண்டுமே இவரோட வருகை என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் பார்க்கிறார். அந்த நேரத்தில் தான் நோவா என்கிற ஒரு பரிசுத்தவான் தேவனுடைய கண்களில் கிருபை பெறுகிறார். அதற்கு பின்பே நடந்தது எல்லாம் ரத்தன சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு பின்பே ஆபிரஹாமான ஒரு பாத்திரமானது உருவானது. அந்த ஆபிரஹாமுடைய அவரும் பார்ப்பீர்களானால் கர்த்தருடைய கண்களில் தயவையும் இரக்கத்தையும் பெறுகிறார். அதற்கு பின்பே ஆபிரஹாமை கொண்டு ஒரு சந்ததியை உருவாக்குறார், ஈசாக் என்கிற ஒரு அருமையான சந்ததி. அதிலிருந்து தான் மெஸ்ஸையா வருகிறார். அப்புறம் பார்ப்பீர்களானால் அதிலிருந்து யாக்கோபு வருகிறார். யாக்கோபு பிறந்து யாக்கோபுக்கு ஒரு குமாரன் யோசேப் வரார். அவருக்கும் ஒரு இரட்சகருங்கிற பட்டம் கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா, அந்த உலகத்தையே 7 வருஷம் பஞ்சத்திலிருந்து ரட்சித்த இரட்சகர் அவர், பரிசுத்தவான். அதற்கு பின்பு மோசே பக்தன் பிறக்கிறார். மோசே கொண்டு அநேக காரியங்களை ஆண்டவராகிய தேவன் செய்து, எல்லாத்தை விட முக்கியமானது நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொடுக்கிறார். இந்த நியாய பிரமாணம் கட்டளையோட சாராம்சம் என்னவென்றால், முக்கியத்துவம் என்னவென்றால், கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படி என்று சொல்லி ஆங்கிலத்தில் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்றாலும் சரி, ரோட்டில் வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றால் சொல்லி நியமங்கள், ரூல்ஸ் என்று சொல்லி இருக்கும்.
அந்த ரூல்ஸின் பிரகாரம் தான் நீங்க எந்த காரியத்தையும் செய்யணும். எந்த தேசத்துல இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் பிறந்து வளர்ந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதுதான் லா, நியாய பிரமாணம். நீங்க வீடு கட்டுறீங்க, உங்க இஷ்டத்து போல நீங்க பாட்டு குதுப்பினார் மாதிரி ஏத்திக்கிட்டே போக முடியாது. 3 ஃப்ளோருக்கு தான் அலௌடு பர்மிஷன். ஏன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வென்டிலேஷன் வரணும். வென்டிலேஷன்னா சூரிய வெளிச்சம் அண்ட் காத்து இதெல்லாம் வரணும். பிளஸ் பூமிக்கு பாரம், அவங்க ஏதாவது ஒரு கால்குலேஷன் வச்சிருக்கிறாங்க. 4வது மாடி நீ ஏத்தினா வந்து ஃபைன் போடுவான். கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஆஃபீஸர் வந்து ஃபைன் போடுவார். அதே போலதான் எந்த காரியத்தை நீங்க ஒரு பிசினஸ் நீங்க ஆரம்பிக்கணும்னா போய் நீங்க முறைப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும். அரசாங்கத்துல போய் உங்க டீடைல்ஸ் எல்லாம் சர்டிபிகேட்லாம் கொடுத்து, இன்னைக்கு வரிங்கிற அன்னைக்கெல்லாம் வரின்னு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தா ஜிஎஸ்டியில் ஆரம்பிச்சு விஎஸ்டி, எல்எஸ்டி, இஎஸ்டி, எம்எஸ்டின்னு என்னத்தையோ சொல்றாங்க. பில்லு பார்த்தா 100 ரூபாய் இருக்கும், வரி பார்த்தா எவ்வளவோ இருக்கு. அதுக்கு ஏகப்பட்ட பிரேக்கப். ஆக இன்றைக்கு நீங்க ஒரு பிசினஸை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் அவ்வளோ பெரிய ரூல்ஸ், ப்ராசஸ், டாக்குமெண்டேஷன், லீகலா நீங்க போய் எல்லாம் கிளியரன்ஸ் வாங்கிட்டு வரணும். அதே போலதான் ஒரு பூமியை வாங்குவது, ஒரு பூமியை விற்பது, விற்ற பூமியில வீடு கட்டுவது, எல்லாத்துக்குமே நியமம் உண்டு. ஒரு ஸ்கூல்ல போய் நீங்க சேர்த்தணும்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் உண்டு. அதுக்கு நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணணும். சில சர்டிபிகேட் கேட்பாங்க. 12th போனோம்னா எஸ்எஸ்எல்சி சர்டிபிகேட் கேட்பாங்க. 11th போய் குழந்தைய சேர்த்தணும்னா, காலேஜுக்கு போனா 12th சர்டிபிகேட் கேட்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே ஒரு ரூல்ஸ், நியமம் இல்லாம இந்த உலகத்துல எந்த ஒரு இயக்கமும் எந்த ஒரு நிறுவனமும் அங்க பார்ப்பீர்களானால் செயல்படவே முடியாது. ஏன் எந்த குடும்பமுமே செயல்பட முடியாது, எந்த ஒரு பிரஜையுமே செயல்பட முடியாது. இந்திய பிரஜையா இருந்தால் அதற்கும் ஒரு ரூல்ஸ் உண்டு. உன்னோட ஐடென்டிட்டி என்ன, மினிமம் ஒரு ஆதார் கார்டாவது நீ வச்சிருக்கணும், அது ஒரு ரூல். இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அருமையான நம்ம மோசே பக்தன் மூலமாக தான் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நியமத்தை கொடுக்கிறார். எதன் ரூபத்தில் கொடுக்கிறார்? நியாய பிரமாணம், கட்டளை. இப்ப ரூல்ஸ்னா ரூல்ஸுக்கு பின்விளைவுகளும் உண்டு. பாசிட்டிவ் இம்பாக்ட், நெகட்டிவ் இம்பாக்ட் என்று சொல்வார்கள். ரூல்ஸை நீங்க, அதாவது நியமத்தை நீங்கள் பின்தொடர்ந்து போவீர்களானால், பின்பற்றுவீர்களானால் சபாஷ் அப்படின்னு முதுகுல தட்டி கொடுக்கும் அரசாங்கம். சூப்பர், உன்ன மாதிரி ஒரு ஆளே கிடையாது, அருமையா டாக்ஸ் கட்டுற, அருமையா நீ இபி பில் எல்லாம் பே பண்ணிடுற, அருமையா வாட்டர் பில் எல்லாம் பே பண்ணிடுற, மற்றும் எந்த ஒரு நாங்க லா பாஸ் பண்ணாலும் உடனடியாக நீ வந்து அதற்கு தலை வணங்குறாய், நீ கனப்படுத்துகிறாய் என்று சொல்லி சபாஷ் நல்ல பிரஜை நீ அப்படி என்று சொல்வார்கள். அப்படிலாம் சொல்லி உங்களுக்கு அவார்ட்லாம் கொடுக்கறது இல்லை, சொல்றேன் நான் பேச்சுக்கு. ஆனா அதுல நீங்க ஒன்னு கூட மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டீஸ் வரும் வீட்டுக்கு. ஒன்னா கார்பரேஷன்கார் அனுப்புவாரு, இல்ல முனிசிபாலிட்டி அனுப்புவாங்க, இல்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற கவுன்சிலர் ஆபீஸ்ல இருந்து வரும், இல்ல சிஎம் ஆபீஸ்ல இருந்து வரும், இல்ல பிஎம் ஆபீஸ்ல இருந்து. அது எவ்வளவு பெரிய பிசினஸ், எவ்வளவு பெரிய வர்த்தகங்களை நீங்க வைத்திருக்கீங்கிறத பொறுத்து இருக்கு. யாரோ ஒருத்தர் உங்களை கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க அரசாங்கம் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கேன்னு. இல்ல, எல்லாரையும் கண்காணிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாருமே தப்பிக்க முடியாது, ஏதாவது ஒண்ணுல சிக்கதான் போறீங்க நீங்க. இல்லைன்னா நம்ம ஐடி இன்கம் டேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வரும், இந்த மாதிரி டாக்ஸ்ல கட்டல இவ்வளோ பெண்டிங் இருக்கு, சீக்கிரம் கட்டுங்க அப்படின்னு. அது அஃபென்ஸ் தெரியுங்களா? நீங்க கட்டலன்னா ஜெயில தூக்கி போடுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. எவ்வளோ பேர் நாடு இருக்கீங்க? அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இம்பாக்ட். நியமத்தை பின்பற்றி நீங்க போவீர்களானால் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு சன்மானம் உண்டு. அட்லீஸ்ட் நீங்க நிம்மதியா இருக்கலாம், உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதே போலதான் நீங்க அந்த நியமத்தை எதிர்த்து நிற்பேன் என்றால் உங்கள் பெயர் தீவிரவாதி, நக்சலைட், நாட்டுக்கு விரோதமாக நீ செயல்படுகிறாய். இதுதான் வேதாகமத்திலையும் சொல்லியிருக்கு. வேதாகமத்தில் இல்லாததெல்லாம் சொல்ல. ரோமர் 13வது அதிகாரம் 2 பேதுரு இதெல்லாம் வாசிச்சு பாருங்க. அரசாங்கத்தோட சட்டத்திட்டங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு போகணும்னு ஏன் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. பாருப்பா, காசுல 2 சைடு யாரு தலை புரிட்டா இருக்கு, சீசர் தான். அவர் கொடுக்கறது கொடுத்துருங்க, வரி கேட்கறத கொடுத்துருங்க. வரியை வச்சு அவர் என்ன பண்றாரோ அவரை வச்சு நான் லாட அடிப்பேன். எங்க நியாய தீர்ப்பு நாள்ல அவருக்கு நான் கணக்கு கேட்பேன், நீ உன் வேலையை பாரு. ஆக இந்த நியமங்கள் என்பது மிக மிக முக்கியம். இந்த வேதாகமே நியமத்தின் அடிப்படையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது. கண்டிஷனல் என்று சொல்லலாம். இதை செய்தால் உனக்கு இது பின்விளைவாக வரும், இதை செய்தால் உனக்கு இது நடக்கும். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. இதை செய்யவில்லை என்றால் கெட்டது நடக்கும். இப்படிதான் இருக்கும் பாருங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனங்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு நியூ இயர் அன்னைக்கு நைட்டு கார்டு அடிச்சு கொடுப்பாங்க சில சர்ச்சுகள்ல. நம்ம ஆட்கள் வாங்கி அந்த நியூ இயர் அவங்க அடிக்கிறப்ப எப்படின்னு கேட்டா இந்த கண்டிஷனல் ப்ராமிசஸ் அனுப்ப. எல்லா ப்ராமிசஸ், அதாவது எல்லா வாக்கு தத்தங்களுமே பார்ப்பீர்களானால் கண்டிஷனல். நீ இதை செய்தால் கர்த்தர் அதை செய்வார்,
கத்தர் சிலதை செய்தால் நீ இப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் கண்டிஷனல். ஆண்டவராகிய தேவன் எப்பொழுதும் பார்ட்னர்ஷிப்பாய் ஒர்க் பண்றதுக்கு தான் அவர் ரொம்ப விருப்பப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். எல்லாம் சுயேட்சையா செய்ய முடியும் அவர்னால். தூதர்களுக்கு அப்படி ஒரு சொடகு போட்டார்னா அவங்களே போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருவாங்க. நம்மை காட்டிலும் அவங்க பணிவிடையின் தூதர்கள் தான், ஆனாலும் வல்லமை படைத்தவர்கள். ஒரு தூதன் ஒரு வாள் எடுத்து வீசினா 1,80,000 பேர் செத்து போயிட்டான் ஒரே டைம்ல, ஒரு பள்ளத்தாக்குல, கிதியோனோட காலத்துல. என்ன அப்போ ஆண்டவருக்கு நம்ம உதவி எல்லாம் தேவையில்லை. ஆனாலும் ஆண்டவர் என் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனுஷ வர்க்கத்தோடு கூட அவர் கைகோர்த்து வேலை செய்ய என்றைக்கும் அவர் காத்திருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார். அவர் கூட நீங்க பணியாற்ற வேண்டும் என்றால் நியமங்கள் தேவை. யூ கோ டு பிளே பை த ரூல்ஸ். இந்த நியமங்களுக்குள் செல்வதற்கு முன்பே இது ஒரு ப்ரீ ரெக்வசைட் என்று சொல்வார்கள், ஆனா ப்ரிஃபேசிங் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். எப்படி என்று சொல்ல, உங்களை தயார் நிலையில் கொண்டு வருவது. இப்போ மிலிட்டரியில போய் சேர்றீங்கன்னு வைங்களேன், எடுத்ததுமே இருந்தா துப்பாக்கி அது அந்த காலம். போருக்கு சண்டை போறதுக்கு ஆட்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. துப்பாக்கி கொடுத்து போடா போய் சுடு, நீ எவனையோ சுடு, நீ ஒருத்தனை சுட்டாலும் எனக்கு லாபம் தான் போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுவாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தீவிரவாதிகளை நல்ல ட்ரைனிங் கொடுத்து தான் ஃபீல்டுக்கு அனுப்புறாங்க தங்க ஆட்களை. அப்போ இந்தியன் ஆர்மி எடுத்துக்குவோமே, எவ்வளோ பெரிய ட்ரைனிங் ப்ராசஸ் தெரியுங்களா? அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பனுடைய பையன், இளைய மகன் ஆர்மி நேவியில போய் சேர்ந்தார். அவர் அவங்க ட்ரைனிங்கை பத்தி அவர் சொல்லுவாரு. அப்பா கேட்டா எப்படிப்பா இதெல்லாம், அவ்வளோ பேட்ரியாட்டிசம், அதாவது தான் தேசத்துக்காக சண்டை போடணுங்கிறதுல அவ்வளோ ஒரு என்ன சொல்ற தேசப்பற்று. அப்படி இருக்கிறவங்க தான் அங்க போய் சேர முடியும். அதனால இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க மேல எனக்கு ஒரு தனி பற்று, ஒரு தனி மரியாதையே உண்டு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் தேசத்துக்காக, நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க. எல்லாரும் கெட்டவங்க கிடையாது, எல்லாரும் நல்லவங்க கிடையாது. நல்லவங்களை பத்தி நம்ம பேசலாம். அதனாலதான் நம்ம தேசம் இன்னும் இயங்கிட்டு இருக்கு. இவங்கெல்லாம் எவ்வளவு பெரிய ரூல்ஸ்குள்ள போய் வெளியில வருவாங்க தெரியுங்களா? அப்புறம் தான் அவங்கள ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க. போய் எதிராளியை சந்திப்பது. ஒரு பாகிஸ்தான் இந்தியா வார் வந்துச்சுன்னா நல்ல ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ் தான் அனுப்புவாங்க. இப்போ ட்ரைனிங்ல இருக்கக்கூடியவனை துப்பாக்கி தூக்கிட்டு ஓடு அப்படின்னு அவசர நிலை வந்தா அனுப்புவாங்க ஒரு வேலை. ஆனா டக்குன்னு அனுப்ப மாட்டாங்க. இந்தியன் ஆர்மிக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அவன் ஆபீசர் அப்ரூவ் பண்ணணும். இந்த நல்ல ட்ரெயின்டு சோல்ஜர் தான், எல்லா டெஸ்ட்லயும் பாஸ் ஆயிருக்கான், இவன் அனுப்பலாம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி தாங்க இந்த ஆதியாகமத்தின் ரகசியங்கள்ல நாங்க என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம்னா, we are training you, therefore you are in a good position to read the remaining 38 books. 39 புத்தகங்களில் இது முதலாவது புத்தகமா இருப்பதனால் இதுல தான் எல்லா விதமான உடன்படிக்கைகள் பிறக்கக்கூடிய ஒரு கட்டம். அந்த உலகம் தோன்றி உலகம் முடியும் வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் சொல்லி எல்லாம் இங்க ஓரளவுக்கு நீங்க ஒரு ஒரு யூகத்துக்குள்ள வந்துடலாம். இதை தெரியாமல் மிச்சம் இருக்கக்கூடிய 38 புத்தகங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பாதி விளங்கவே விளங்காது, சில பேருக்கு ஒண்ணுமே விளங்காது. அதனால்தான் நாங்க இதுல அவ்வளவா கவனம் செலுத்தி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் பார்ப்பீர்களானால் நாங்கள் ஆதியாகமத்திலேயே இருப்பதில்லை, வேற காரியங்களை குறித்தும் நாங்கள் சொல்லித்தரோம். வேற புத்தகங்கள்ல சில ரெஃபரன்ஸுகள்லாம் எடுத்து அதுல உங்களுக்கு சில காரியங்கள் விளங்கும்படி நாங்கள் சொல்லி தந்துதான் உங்களை வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இது 4 பார்ட் காஸ்பல் அப்படின்னு சொல்வார்கள். ஆதியாகமத்தை 4 பார்ட் காஸ்பல் என்று சொல்வார்கள். மனித வர்க்கத்தோட பிறப்பு, மனித வர்க்கம் இழந்து போன அந்த சுதந்திரம், அதாவது பாவத்தின் நுழைவு. மூன்றாவது காரியம் பார்ப்பீங்கன்னா ரட்சிப்பு. மனிதன் இழந்து விட்டான் சுதந்திரத்தை, ஆனால் அவன் எப்படி ரட்சிக்கப்படுவான், சால்வேஷன் என்று சொல்வார்கள். நாலாவது பார்ப்பீர்களானால் டெலிவரன்ஸ், அதாவது சால்வேஷன் மூலமாக உங்களுக்கு மீட்பு, ரெடெம்ஷன் அண்ட் டெலிவரன்ஸ். இதுதான் 4 பார்ட் காஸ்பல். நீங்க பைபிள் காலேஜ் போனீங்கன்னா இதை தான் சொல்லி தருவாங்க உங்களுக்கு. நீங்க போகாம இங்கே கத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் பைபிள் காலேஜுக்கெல்லாம் போகல. கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா காலேஜுக்கும் போக வேண்டாங்க, நீங்க வீட்டிலே உட்காந்து பண்ணலாம். அதுக்குன்னு நீங்க கிராஜுவேஷன்லாம் வாங்க முடியாது. அப்படி வேதாகமத்தை நீங்க வாசிக்கலாம், ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பைபிள் காலேஜ் போறதுக்கு எனக்கு மிக மிக ஆர்வம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்களா, அங்க எனக்கு இந்த எக்ஸாமு, இந்த படிச்சு ஒப்பிக்கிறது, எனக்கு இதுலலாம் அவ்வளோ நாட்டம் இல்லை. அதனாலதான் என்னோட இன்ஸ்பைரேஷன் யாருன்னு கேட்டா நம்ம பேதுரு தான். நிறைய பேருக்கு எனக்கு நான் எதுனாலும் பவுல் அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்து, இவங்க 2 பேர் எழுதின புக்லயே எல்லாம் ஆன்சர் எனக்கு கிடைச்சிரும்.
எனக்கு அதாவது மிக மிக பிரியமானவர்கள் 2 பேர். ஒன்று இயேசு கிறிஸ்து, 2 பவுல அப்போஸ்தலர். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை போலவே அவர் வாழ்ந்தவர். அதை அவரே சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்டு. எங்கன்னு கேட்டா 1 கொரிந்தியர் 11:1 இமிட்டேட் மீ as I imitate Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்று வந்ததை போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அவர் ஒருத்தருக்கு தான் துணிச்சல் இருந்தது. வேற யாருமே அந்த லெவலுக்கு வரவே இல்லை. ஆனாலும் இவங்க 2 பேர்த்த காட்டிலும் எனக்கு பேதுரு மேல ரொம்ப பிரியம், ஒரு தனி பிரியம் இருக்கு. ஒன்னு அவர் துருதுருன்னு இருப்பாரு, என்ன மாதிரியே ஒரு நல்ல வாயடிப்பாரு, ஜாலியா பேசுவாரு, மனசுல எதுவும் இருக்காது, ரொம்ப வெகுளி, டக்குன்னு எதையும் கொட்டிடுவாரு. இது எல்லாத்தையும் காட்டிலும் இன்னொன்னு என்னன்னு கேட்டா சரியான பிரீச்சர் அவர். பவுல் வந்து எழுத்தாளர், பயங்கரமான எழுத்தாளர், பேச்சாளரும் தான், நல்லா சண்டையெல்லாம் போடுவாரு சரியா. அப்புறம் பாத்தீங்கன்னா பயங்கரமான புத்திசாலி. அவர் மாதிரி ஒரு மேதை, ஸ்காலர், வேத பாரகர்ன்னு சொன்னால் அவர் மாதிரி ஆளே கிடையாது. இத்தனையும் பண்ணி கிறிஸ்துவர்களை கொண்டுட்டு இருந்தார். அந்த படிப்பு அவருக்கு உதவல. ஏன்னா நிறைய வந்து மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு அவங்க இருந்ததுனால ஆவிக்குரிய ரீதியில் அவங்க வளரவே இல்லை. நான் தியாலஜியன்ஸுக்கு எதிரானவன் கிடையாது. ஏன்னா நானும் எனக்கும் தியாலஜி ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் நம்ம செஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தியாலஜி பாணியில தான் போயிட்டே இருக்கும். நிறைய காரியங்கள் அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டு வரோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியாலஜி இஸ் a டீப் டைவ் ஆஃப் பைபிள். நல்லா உள்ள போய் கத்துக்கலாம். ஆனா பேதுரு மேல எனக்கு ஏன் பிரியம்னு கேட்டா, அவர் வந்து போய் காசு கொடுத்து இதெல்லாம் வாங்கல, காலேஜுக்கு போய் இதெல்லாம் படிச்சுக்கல, ஆவியானவரால் அவர் நடத்தப்பட்டார். ஆவியானவருடைய அபிஷேகம் வந்த மாத்திரத்துல அவருக்கு அந்த தாளந்து, பிரீச்சிங் ஸ்கில்ஸ், அவரும் பல அற்புதங்கள்லாம் செய்திருக்கிறார். அவருடைய சரித்திர நூல் எடுத்து வாசித்தீர்களானால் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. செத்த சடலத்திலாம் எழுப்பியிருக்கிறாரு, பல காரியங்கள்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ பேதுரு மேல எனக்கு பற்று உண்டு. அதனால்தான் பேதுருவோட பாணியிலேயே நிறைய காரியங்களை நீங்க காலேஜுக்கே போய் படிக்க வேண்டாம், இங்க நீங்க இது எங்க கூட இணைந்திருந்தாலே போதும், ஈஸியா கத்துப்பீங்க. ஓகே, கடைசியா சொல்லிடுறேன், இந்த கத்துக்கிற நியமங்கள்லாம் பார்ப்பீங்களானால பரலோகத்துக்கு நான் போறதுக்கு தான் இவர் வழி சொல்றாரு அப்படின்றீங்க. கண்டிப்பா உண்மைதான். ஆனால் பரலோகத்திற்கு எப்போ நீங்க சென்றடைய முடியும் என்றால், இந்த உலகத்தில் ஒழுங்கா உங்க வாழ்க்கையை வாழ்ந்தாதான் போக முடியும். ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆனால் பரலோகத்துக்கு உங்களுக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. நீங்க எஃபர்ட்டே எடுக்க வேண்டாம், முடிஞ்சு போச்சு கதை நினைச்சுக்கலாம். ஏன் மத்தேயு 12:26 பிரசங்கி 12:14 அதுதான் சொல்லுது. நீங்க செய்கிற காரியங்களுக்கு எல்லாம் கணக்கு அங்கே கொடுக்கணும். நீங்க அந்த கணக்கு சரியா செட்டில் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு. டேலி ஆகலைன்னா பேங்க் ஆபீசர் அந்த நாள் அவர் வீட்டுக்கே போக முடியாது, தெரியுங்களா? டேலி ஆகணும் கரெக்டா. வரவு செலவுன்னா பேங்க்ல இருந்து செலவு பண்ண மாட்டாங்க, கொடுப்பாங்க. அதாவது சில பேர் டெபாசிட் பண்ணுவாங்க, சில பேர் வித்ட்ரா பண்ணுவாங்க. இது ரெண்டுமே டேலி ஆகி 0 வரணும். 0 வரலன்னா விடமாட்டார் மேனேஜர். என்னையாச்சு சொல்லு, எங்க போச்சு இந்த கணக்கு அப்படிம்பாரு. அந்த மாதிரிதான் ஆண்டவராகிய தேவன் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு நாளில் யாரையும் விடமாட்டாரு. கணக்கு மட்டும் டேலி ஆகல, மைனஸ்ல போனாலும் நீங்க நரகம்தான், பிளஸ்ல போனாலும் தூக்கி அக்னி கடல்ல வீசப்படுவீங்க. 0 கரெக்டா வரணும் கணக்கு. அப்ப எப்படி நீங்க உங்களால வாழ முடியும்னா ரூல்ஸ் பிரகாரம் போகணும். எப்படி நீங்க அக்கௌண்ட்டை கரெக்டா டேலி பண்ண முடியும்? ரூல்ஸ் பிரகாரங்க. ரூல்ஸ் பிரகாரம் எல்லாம் பிளே பண்ணா அவ்வளவுதான், கிளீனா வந்துடும் எல்லாம். ரைட். நாம் சென்ற அத்தியாயத்தில் ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 8வது வசனம் பார்த்தோம். நோவாவானவர் தேவனுடைய கண்களில கிருபை பெற்றார். தேவனுடைய கண்களில பெற்ற கிருபை நிமித்தமாக அவர் ஆண்டவரை பிரியப்படுத்தினார். 2 வித்தியாசமான காரியங்களை நாம் பார்த்தோம். தேவனுடைய கண்களில் யாரெல்லாம் கிருபை பெற முடியும்? எல்லாருக்கும், யாவர் வேணுமென்றாலும் கிருபை பெறலாம். ஏனென்றால் தேவன் பாரபட்சம் பார்க்கக்கூடிய ஆண்டவர் கிடையாது. அவருக்கு எல்லாரும் ஒரே பிள்ளைகள் தான். அவர்தான் அனைவரையும் பெற்றெடுத்தார், அவர்தான் அனைவரையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டி கர்த்தர். மனுஷங்க தான் வேற வேற பேரை கொடுத்துட்டு எங்க கடவுள் பேர் இதுங்க, உங்க கடவுள் பேர் அதுங்கன்னு இவன் தான் வேறு பிரிச்சு பார்க்கறான். ஏன்னா நம்ம புத்திக்கு உரிமை அவ்வளவுதான். நம்மளை குழப்பி வச்சிருக்கக்கூடிய மனுஷ வர்க்கத்தையே குழப்பத்தில் வைத்திருக்கக்கூடிய பாதாளத்தின் ஆவிகளோட செயல்பாடுகள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் வானத்திலிருந்து எப்படி பார்க்கிறாராம்? இவங்கெல்லாம் என்னுடைய படைப்பு என்று சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களை பார்த்து ஆண்டவர் மிக மிக பிரியப்படுகிறார். யாரெல்லாம் ஆண்டவரை நிராகரிக்கிறார்களோ அவர்களை நினைத்து ஆண்டவர் விசனப்படுகிறார், துக்கப்படுகிறார். இதைத்தான் நாம்
ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1-8 வசனம், அது ஒரு பகுதி. 2வது பகுதிக்குள்ள நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். நோவாவானவர் ஆண்டவரை பிரியப்படுத்தினார். அதுல பேழை என்கிற ஒரு புது காரியம் வரப்போகிறது. அதை குறித்தெல்லாம் நாம் தியானம் செய்யலாம். 3வது பகுதி அந்த பேழையில என்னாச்சு அப்படின்னு சொல்லி இந்த 6வது அதிகாரத்துலதான் திருப்பு முனையே இருக்குங்க. இந்த 6வது அதிகாரம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், பைபிளும் கிடையாது, நானும் கிடையாது, நீங்களும் கிடையாது, அன்னைக்கே உலகம் அழிஞ்சு போயிருக்கும், வேற ஒரு யுகம் எழுந்திருக்கும். இந்த 6வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேன்மை என்னவென்றால், இந்த திருப்பமுனை நிமித்தமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டே இருக்கணும். அதற்கு காரணம் இந்த 6வது அதிகாரத்தோட கதாநாயகன் நோவா. அந்த நோவா பக்தனை குறித்து நாம் பேசி கொண்டு வந்தோம். அவர் ஆண்டவருடைய கண்களில் யாவரையும் போல கிருபை பெற்றவர். கிருபை எல்லாருக்கும் தான் உண்டுது. ஆனால் அந்த தனி கிருபை, அதாவது அந்த விசேஷத்த கிருபை என்னவென்றால், இவர் செய்கிற செயல்பாடுகள் பயங்கர வித்தியாசமா இருக்கு. அதாவது மற்றவன் 130 கோடி ஜனம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க அந்த காலங்கள்ல, நோவாவோட காலத்துல. அதுல இவர் ஒருத்தரோட செயல்பாடுகள், சிந்தனைகள், சொற்கள் மட்டும் வேற விதமா இருக்கிறது. சுத்தமா மேட்சே ஆகல. அப்ப நேச்சுரலா ஆண்டவரோட பார்வை அந்த பக்கமா போகும் இல்லைங்களா? நீங்க மேனேஜர்களா இருந்தீங்கன்னா, உங்க டீம் உங்களுக்கு கீழே ஒரு 20 பேர் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். அப்போ நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பயிலும் ஒரே மாதிரி தான் வேலை செய்வானுங்க. அதுல சில பேர் கொஞ்சம் விசேஷத்துவம் படைத்தவர்களா இருக்கும். அப்போ உங்க கண்கள் அந்த மிச்சம் இருக்கிற 19 மேல போகுமா, இல்ல இந்த ஒருத்தன் இருக்கிறான் பாரு, அவன் வேற மாதிரி வேலை செய்யறான் அப்படிங்கிறவன் மேல உங்களுக்கு நாட்டம் வருமா, பிரியம் வருமா? இல்ல ஆமா இவன் செஞ்சு கிழிச்சான், மிச்சம் 19 மேல நம்ம வைக்கலாம் கண்ணு, அப்படி இல்ல. ஒரு நல்ல லீடர் எப்படி என்ன பண்ணுவாருன்னு கேட்டா, அந்த 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 விசேஷத்துவம் படைத்தவன் அந்த பையனை கூப்பிட்டு அவனோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி அவனை நாளை, அதாவது என்ன சொல்றது, எதிர்காலத்திற்கு அவனை ஒரு பெரிய தலைவரை உருவாக்கக்கூடிய வேலையில இறங்கிடுவார். ஆமாங்க. அப்ப என்ன பண்ணுவார், அந்த ஒரு ஆளை தூக்கி இந்த 19 பேருக்கு தலைவரா போடுவார். இப்படிதான் யோசேப்பு வளர்ந்தார். ஏன்னா அவர் வித்தியாசமா யோசித்தார், வித்தியாசமா இருக்கிறார். அப்படி தன்னுடைய செயல்பாடுகளில வித்தியாசமா இருந்தவர் தான் நோவா. என்ன வித்தியாசத்தை ஆண்டவர் பார்த்தார்? இதை குறித்தெல்லாம் நாம் சென்ற அத்தியாயத்திலே எல்லாம் விளக்கி விட்டோம். நிறைய வியாக்கியானம் பண்ணணும், அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரத்தன சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், நான் காண முடியாத ஆண்டவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார். எப்படி என்றால், the unseen God is always seeing me. ஆங்கிலத்துல நல்லா வருது. கடவுள் தன்னை வெளிப்படுத்தவே இல்லை. ஏனோக்குக்கு வெளிப்படுத்தினதோட சரி, வெளிப்படுத்தி ஏனோக்கோடு கூட ஆண்டவர் சஞ்சரித்தார். ஏனோக்கை உயிரோடு எடுத்துக்கொண்டார், பிரியம் கொண்டவர் அவரும். அதற்கு பின்பே அந்த சந்ததிகள்ல சில ஜெனரேஷன்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிடுச்சு. ஏறத்தாழ 200 300 ஆண்டு பாஸ் ஆயிடுச்சு. அப்போ நோவாக்கு இப்ப வயது 500. அப்படி இருக்கிற காலத்துல நோவா ஆண்டவரோட சஞ்சரிக்கவில்லை, அவர் குரலை கேட்டதில்லை. ஆனா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஏனோக்கை கண்ட தேவன் என்னையும் காண்கிறார், அதனால் என்னுடைய செயல்பாடுகளில நான் மிக ஜாக்கிரதையாக இருப்பேன். எதையெல்லாம் ஆண்டவர் அறிவிருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் நான் நினைக்கிறேன். புக் ஆஃப் ஏனோக் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதோட ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட இருக்கு, நான் படிச்சிருக்கிறேன். பாதி விலங்குல, அது வேற விஷயம். அதெல்லாம் தள்ளப்பட்ட ஆகமத்துல வந்துருச்சு. அதாவது தள்ளப்பட்ட ஆகமம்னா, அதாவது தள்ளப்பட்ட ஆகமத்திலையும் தள்ளப்பட்ட ஆகமங்கள் இருக்கு. அதாவது 80 ஆகமங்களை தேர்ந்தெடுத்தாங்க. அதுல அந்த 80 ஆகமங்களும் உங்களுக்கு அதுல 75 ஆகமங்கள் உங்களுக்கு கத்தோலிக்க பைபிள்ல கிடைக்கும். சரிங்களா? 66 பிளஸ் அந்த 9 or 11 இருக்கும்னு நினைக்கிறேன். 77 கிடைக்கும் உங்களுக்கு. மிச்சம் 3 எங்க போச்சுன்னு எனக்கு தெரியாது. புக் ஆஃப் தாமஸ் எல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. புக் ஆஃப் மேக்தலின் மரியாள், இதெல்லாம் நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க புத்தகங்கள். அந்த மாதிரி புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் தான் புக் ஆஃப் ஏனோக். அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. கூகுள் இல்ல பைபிள் லைப்ரரி, பிப்ளிக்கல் லைப்ரரியில போனீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதுல படிச்சு பாக்குறப்போ நிறைய காரியங்கள் நம்பவே முடியாது. ராட்சதர்கள் பத்தி எல்லாம் அங்கே யாஷேர்லயும் எழுதியிருக்கு. யாஷேர் புஸ்தகம் இருக்கு, வேதாகமத்துல இன்க்ளூட் ஆகாத புக், ஆனா ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, புக் ஆஃப் யாஷேர் அப்படின்னு. புக் ஆஃப் ஏனோக் அப்படின்னு நீங்க அங்க பார்க்க முடியாது. புக் ஆஃப் ஏனோக் இருக்கானா? அப்போ புக்கை எழுதுற அளவுக்கு, ஒரு புத்தகத்தை இல்ல குறிப்பிட்டு எழுதுற அளவுக்கு அவருக்கு பல அனுபவங்கள் தேவனோட கூட இருந்தது. அந்த அளவுக்கு அவர் சஞ்சரித்து இருக்கிறார். ஆனால் நோவாக்கு அந்த ஒரு அனுபவம் இல்லை. ஆனால் அவருடைய நம்பிக்கை என்னவென்றால், ஒரு காலத்தில் நான் தேவனை சந்திப்பேன், தேவனோடு கூட நான் சஞ்சரிப்பேன், தேவனும் என்னோடு கூட அவர் பேசுவார் என்று சொல்லி அவர் மிக மிக ஒரு வாஞ்சையோட பிரயாசப்பட்டு
ஏனோக்கு எந்த வழியில நடந்தாரோ, ஏன்னா இப்போ என்னன்னு கேட்டா அவருடைய முப்பாட்டர்கள்ல பார்ப்பீர்களானால் சேத்து, ஆபேல் இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்களும் ஆண்டவரோட கூட நடந்தவங்க தான். ஆனா இம்மீடியட் ஆன்செஸ்டர், அதாவது இப்போ தற்செயலா பாக்குறப்ப யாரு ஆன்செஸ்டர்னு பார்த்தா ஏனோக்கு தான். அப்ப ஏனோக்கு கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம், எனக்கு உயிரோடும் இருக்கிறார், இவர் இருக்கிறப்போ ஏனோக்க பார்க்கிறார், ஏனோக்கு கிட்ட பேசியிருப்பார், கலந்தும் பேசியிருப்பார் நான் நினைக்கிறேன். அப்போ ஏனோக்கு கிட்ட இருந்து சில காரியங்கள் இவர் கத்துக்கொண்டு இருக்கக்கூடும். ஏனோக்கு வந்து ஒரு முன்னோடி, அவர் பிரெடெசஸர் மாதிரி, ஃபோர் ரன்னர். ஏனோக்கை கண்ட தேவன் என்னையும் காண்பார் என்கிற ஒரு வைராகியத்தோடு கூட அவர் வாழ்ந்ததுனாலதான் தேவனை அவர் பிரியப்படுத்த முடிந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்துல உலகத்தோட நீங்க அப்படியே ஒத்து ஒரு டைரக்ஷன்ல போயிட்டே இருக்கீங்களா? இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க, நம்ம ஏதாவது பேசினா பைத்தியக்காரன்னு சொல்றானுங்க, அட்லீஸ்ட் அவங்க முன்னாடியாவது நான் பேசுறது இல்லைங்க, நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? அது கூட பரவாயில்ல. ஆனா பேச முடியாதுங்க, இந்த உலகத்துல இருந்து பாருங்க அப்ப தெரியும் உங்களுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து இருந்தவர் தான் தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் வடிவில வந்து இருந்தார், வாழ்ந்தும் காமித்தார், பரிசுத்தமா இருந்தார், உலகத்தோடு கூட அவர் சம்பாஷித்தார். ஆனால் உலக என்ன சொல்றது, உலக பிரமாணமான காரியங்களோடு கூட அவர் ஒத்து போகவில்லை. உலக சுய இச்சை, உலக இச்சைகளுக்கு அவர் விழுந்து போகவில்லை. அவர் தன்னுடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாக காத்து கொண்டார். எந்த பழுதும் இல்லாத தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் மரித்தார் என்று வேதாகமத்தில் எழுதியிருக்கு. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆனால் நீங்க அப்படியும் சொல்ல முடியாது. ஆக இந்த உலகத்தில் நான் பரிசுத்தவானை வாழ வேண்டும் என்றால் நோவா ஒரு நல்ல முன்னோடி, நல்ல ஒரு முன்னோடி. அவரிடமிருந்து நாம் கத்துக்க வேண்டிய காரியங்கள் தான் இனி வரப்போற அத்தியாயங்கள்ல நாம் பார்க்க போகிறோம். அவர் என்னத்தை எல்லாம் செய்திருந்தால் அவர் கிருபை பெற்றிருப்பார் என்று சென்ற அத்தியாயத்தில் ஒரு யூகத்துல நம்ம பேசணும், நிறைய காரியங்களை யூகிச்சு பேசணும். ஆனா வேதாகமத்தின் அடிப்படையில இருந்து தான் பேசினோம், வேதாகமத்தை விட்டு வெளியில போகல. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? இப்ப நம்ம முன்னேறி செல்லலாம். 9வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம். 9வது வசனத்திலிருந்து ஒரே நிமிடம் கொடுங்கள். 9வது வசனத்திலிருந்து பார்ப்பீர்களானால் 13 வரைக்கும் அடுத்த செக்ஷன், 4 வசனம் தான், 2வது பார்ட், 3 பகுதிகளை பிரிச்சிருக்காங்க. இந்த 4 வசனங்களுக்கும் தலைப்பு ஒன்றுதான், நோவா பிளீசஸ் காட். நோவாவானவன் தேவனை பிரியப்படுத்தினான்னு கிருபை பெற்ற பின்புதான் அந்த டைட்டில் தலைப்பே வருது. ஆனால் இவர் ஏற்கனவே பிரியமானவர் தான் என்று சொல்லி நாம் அந்த நோக்கத்தில் கூட நாம் பார்த்தோம். சரிங்க, இப்போ 9வது வசனத்துக்குள் நாம் கடந்து செல்லலாம், ஏன்னா நேரம் சென்றுட்டு இருக்கு. நாம் இந்த வசனத்துக்குள் கடந்து செல்லும் முன்பே ஒரு காரியத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறப்போ என்ன நோக்கத்தோடு கூட வாசிக்க வேண்டும் என்றால், எதைத்தான் நோவா வித்தியாசமாக விசேஷித்தமாக செய்திருந்தால் அவர் தேவனுடைய கண்களில் கிருபை பெற்றிருப்பார், அதை குறித்து நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம். தேவனை எதை கொண்டு அவர் பிரியப்படுத்தியிருப்பார். இப்போ புதிய ஏற்பாட்டின் பிரகாரம் பார்ப்பீர்களானால் 2 தரப்பட்ட செய்திகளும் நீங்க பார்க்கலாம். உங்களுடைய வேலைகள் நிமித்தமாக தேவனை நீங்க பிரியப்படுத்த முடியாது, கிருபையை நீங்க நியாயம் தீர்க்க முடியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்து சமூக சேவை செய்தா, ஒரு பிளட் டொனேஷன் கேம்ப்பு இல்லை மதர் தெரேசா கான்வென்ட்டுக்கு போய் நான் வந்து சில பொருட்களை வாரந்தோறும் வாங்கி தரேங்க, இதன் மூலமாக நான் தேவனை பிரியப்படுத்த முடியுமா? தேவனை வந்து ஓரளவுக்கு தான் பிரியப்படுத்த முடியும். அதாவது பிரியத்திலும் ஒரு முழுமை உண்டு. 2 பேர் இருக்காங்க வீட்டில், ஒரு தகப்பன் இருக்கார். அந்த தகப்பனுக்கு ஒரு பிள்ளைனா சுத்தமாக ஆகாது, ஏன்னா அவன் எதையுமே கேட்க மாட்டான். ஸோ தெளிவாக முடிஞ்சு போச்சு அங்கேயே, இவன் ஒன்றுத்துக்குமே உதவாதவன், இவன் தண்ணி தொளிச்சு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதை பார்க்கலாம். ஏறத்தாழ இளையகுமாரன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணுறாங்க, ஆனால் இந்த 2 விஷயத்துல மட்டும் எதை சொன்னாலும் என்ன எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அப்படிங்கிறப்போ அந்த தகப்பனோட உள்ளம் எப்படியா இருக்கிறது? ஏங்குகிறது. 8 விஷயம் சரியா பண்ணக்கூடிய இந்த குமாரன் இன்னும் 2 விஷயத்தில் அவன் சரியாக இருந்திருந்தால்
நான் உன்ன முழுமை, என் பிரியமானது முழுமை அடையுமே அப்படி என்று சொல்லி ஏக்கத்தில் இருக்கிறப்போ அவருக்கு மூணாவது ஒரு புள்ள பிறக்குது. அப்போ அந்த மூணாவது பிள்ளைய வந்து ஜெபித்து வளர்த்துக்கிறார், அறிவூட்டி வளர்த்துக்கிறார். இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்தாரோ அதே தான் செய்கிறார். ஆனா அந்த பிள்ளையோ 10க்கு 10 பார்த்தீங்கன்னா சரியா செய்றான். சரிங்கப்பா, ஓங்கப்பா, பண்ணிடலாம்ப்பா, ஆயிடுச்சுப்பா, சரிப்பா. அப்படி வளர்ந்தவர் தான் இயேசு. ஆரம்பத்திலிருந்தே பார்ப்பீர்களானால் கீழ்ப்படிதலுக்கு ஒரு பெரிய பாத்திரவான். எல்லா விதமான நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளையும் அவர் நிறைவேற்றினார். நான் அதை நிராகரித்து போட வரவில்லை, அழித்து போட வரவில்லை. மத்திய 8:17 மத்திய 5:17 எழுதியிருக்கிறதை நீங்க பார்க்கலாம். அதனால்தான் தேவன் அவரில் பிரியம் கொண்டிருந்தார். இவன் என் குமாரன், இவனில் நான் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, இருங்க. மத்திய 5:17 என்னமோ தெரியாதா உங்களுக்கு? மத்திய 5:17 வாசிக்கிட்டா? Do not think that I came to disobey the law of the prophets. I did not come to destroy but to fulfill. அதை நிறைவேற்றவே வந்தேன். இதனால் தான் அந்த ஞானஸ்தானம் எடுத்த அந்த சம்பவம் தெரியுங்களா? அதை வசனம்லாம் காட்டுறதுக்கு நேரம் இல்லை, உங்களுக்கு தெரியும். புறா வடிவில் வந்து இறங்குச்சு. அங்க பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் வந்து இறங்கினார். அதுக்கப்புறம் ஒரு குரலானது வானத்திலிருந்து தொனித்தது, இவனே என் குமாரன், இவனில் நான் பிரியமா இருக்கிறேன். எதனால் பிரியமா இருந்தார்? இப்ப இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்பொழுதுதான் உங்களுக்கு இதோட அர்த்தம் புரியும், இது விளங்கும் உங்களுக்கு சரியா. புதிய ஏற்பாடு கிறிஸ்துவர்களுக்கும் பழைய ஏற்பாடு கிறிஸ்துவர்களுக்கும் இந்த பிரியப்படுத்துதல் என்கிற அந்த தலைப்புல ஒருமித்த கருத்து என்னவென்றால், தேவன் சொல்வதை செய்வேன், வேற ஒன்றையும் நான் யோசிப்பதும் இல்லை, செய்வதும் இல்லை. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை மட்டும் செய்தால் போதும், தேவனை பிரியப்படுத்தி விடலாம் பழைய ஏற்பாடின் படி. ஆனா புதிய ஏற்பாடின் படி நீங்க ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஏன் தெரியுங்களா? ஏன்னா இன்னொரு +1 கமாண்ட்மெண்ட் இருக்கு. என்ன தெரியுங்களா? எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முடுங்கட்டும், எல்லா நாவுகளும் அறிக்கை செய்யட்டும். அவருடைய நாமமன்றி பூலோகத்திலும் பாதாளத்தும் வேற எங்கேயுமே அவருடைய நாமத்துக்கு மேலான நாமம் கிடையாது. அவருடைய நாமம் அன்றி ரட்சிப்பில்லை. அவரே ஜீவனும் வழியும் சத்தியமானவர் என்கிற யோவான் 14:6 எல்லாம் கட்டளைகளாய் வருகிறது. ஏனென்றால் இந்த நாமத்தின் மூலமாக தான் கிருபை பெற்றுக்கொண்டோம். பழைய ஏற்பாடு கிருபை எப்படி பார்க்கலாம் என்றால், அது மன்னிக்கக்கூடிய கிருபை. எப்படி என்றால், ஒரு கட்டளை வந்து யாருனாலே வந்து நிறைவேற்ற முடியல. அதற்கு பேர் தான் இச்சை கொள்ளாதிருப்பாயாக கட்டளை. இப்ப நோவாலாம் ஒன்னும் அதுக்குள்ள நுழையவே இல்லை. அதனால இவரெல்லாம் ப்ரீ ஓல்டு கவர்னன்ட். இதெல்லாமே பெரிய ரெக்கார்ட். நீங்க உடனே நோவா ஸ்டாண்டர்டுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லுவது மிக மிக தவறு. புதிய ஏற்பாடின் பிரகாரம் இன்னும் நான் தலைப்பிலேயே தான் நிக்கிறேங்க. அருமையான சகோதர சகோதரிகளை, என்னால மேற்கொண்டு போக முடியல. வேற கோணங்கள் இருந்து இன்னைக்கு வெளிப்பாடு வந்து கொண்டு இருக்கிறது. தயவு செஞ்சு என்ன கேளுங்க. இதுலதான் நிறைய பேர் வந்து முட்டிக்கிட்டு நிக்கிறாங்க அப்படியே திருச்சபைகள்ல. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? மத்திய 26:41 சொல்றாங்க, மாம்சமோ பலவீனமானது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிறுத்திக்குவாங்க. ஆவியோ பலன் கொண்டது. ஆவியை கொண்டு எப்படி உங்க மாம்சரீகமான பலவீனங்களை மேற்கொள்ள முடியும் என்றால் அதற்கு கிருபை தேவை. அந்த கிருபைக்கு இந்த கிருபைக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டா, இந்த கிருபை சொல்லுது எது? பழைய ஏற்பாடு கிருபை. இந்த கட்டளைகள் நியாயப்பிரமாணங்கள் எதற்கு கொடுக்கிறேன் என்றால், இவைகளை எல்லாம் முன்னால் கை கொண்டு நடக்கவே அது என்ன சொல்றது, நடக்கவே முடியாது. அது சாத்தியமே அல்ல. அதை நிரூபணம் செய்வதற்கே இந்த 4000 ஆண்டுகள் தேவைப்பட்டது ஆண்டவராகிய தேவனுக்கு. ஏன்னா அவ்வளவு வணங்கா கழுத்தான ஜனங்கள். ஒன்று சொன்னா டக்குன்னு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எல்லாமே மெசையாவோட வருகையை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது. இந்த முழு வேதாகமுமே மெஸ்ஸியாவை நோக்கி தான் பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆனா டக்குன்னு ஜீசஸ், அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து இறக்கணும்னு வைங்களேன், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அவரோட வேல்யூவும் புரியாது, அவர் எதுக்காக வந்தாருன்னு புரியாது. அதுக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ், அதாவது நிறைய தோல்விகளுக்குள் இந்த உலகம் கடந்து செல்ல வேண்டும். ஆம், நீங்க சொல்வது சரிதான், என்னால் இதை செய்ய முடியல, என் மாம்சீக பலத்தினால், என் சுய பலத்தினால் இதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அப்பொழுதுதான் தேவன் எப்பொழுது பிரியப்படுவார் என்கிற அந்த தலைப்புக்கு அவர்கள் அச்சாரமும் ஒரு அர்த்தமும் அவர் தெரிஞ்சு கொள்வார்கள்.
அங்கேதானே ஒரு அச்சாரம் உண்டாகிறது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? பழைய ஏற்பாடின் பிரகாரம் ஆண்டவராகிய தேவன் பிரியப்பட்டிருக்கிறார் நோவாவின் மேல. ஏன்னு கேட்டா, நோவா உன்ன நியாய பிரமாணங்கள் கட்டளைகளுக்குள்ள வரல. நோவா பெரிய பரிசுத்தவான் தான். ஆனால் இச்சையை மேற்கொண்டாரா? இச்சையை மேற்கொள்ளல. ஆனா உள்ளத்துல அடக்கி வைத்திருந்தார். அதுதான் பாசிபிள், வேற வழியே கிடையாது. ஏன்னா அவர் இன்னும் ஆவியில பிறக்கல. மாம்சரிகமா அவர் பார்த்திருப்பாரு, அவர் இருக்கும், ஒவ்வொரு நாளிலும் இருக்கும். என்னால் இதை பண்ண முடியலையேங்கிற கூட ஏக்கம் கூட மாம்சத்தில் வரும். ஆனா அதை அடக்கி சுய இச்சை அடக்கி அவர் வாழ்ந்தாரே, அதுவே பெரிய சாதனை. அக்கார்டிங் டு த ப்ரீ ஓல்டு கவர்னன்ட், அதாவது நியாய பிரமாணங்களும் கட்டளைகளுக்கும் 3 பகுதிகளா பிரிக்கலாங்க. ஹலோ, என்ன தயவு செஞ்சு கேளுங்க. இது சரியா புரியலன்னா நீங்க தேவனை பிரியப்படுத்தவே முடியாது. பிரியப்படுத்தினதாக நினைத்து நீங்க நரகத்திற்கு, அடி பாதாளத்துக்கு செல்வது உறுதி. பழைய ஏற்பாடுக்கு முன்னாடி ப்ரீ ஓல்டு கவர்னன்ட், அதாவது பழைய ஏற்பாடுக்கு முன்பே பார்ப்பீர்களானால் இவைகள் எல்லாம் செய்தாலே போதும், நீங்கள் தேவனை பிரியப்படுத்திடலாம். எப்படி? நம்ம லோத் இருந்தார் பாருங்க, நான் சொல்றேன், அப்புறமா பின்னாடி வரும். அவர் என்ன பண்ணுவாராம், இரவு ஆக ஆக பாத்தீங்கன்னா பேய் பிடிச்ச அலைவான ஒவ்வொருத்தனும். ஓரின சேர்க்கை, இந்த மனுஷன் அத உடலுறவு வைப்பது, அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து மிருகத்தோட உடலுறவு வைப்பது, இது எல்லா அக்கிரமங்களையும் பார்த்து அவர் போய் எல்லைக்கு வெளியில போய் உக்காந்துக்கு வரான். இவனுங்கெல்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு, அப்புறமா அமைதலா ஆன பிறகு வீட்டுக்கு வருவாராம். அதுவே அவருக்கு ஆண்டவராகிய தேவன் அவரை லோத்தை விசுவாச வீரர்கள் பட்டியல்ல எபிரேயர் 11 சேர்த்துட்டார். இது ஒரு பெரிய சாதனையா? ஆனா அவர் எண்ணெல்லாம் எங்கதான் இருந்தது? சோதம் குமாரா பட்டணத்தின் மேலதான் இருந்தது. தேவதூதர்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்களாம் அவரை. பட்டணமே அழிய போதியா, அக்னி கொல்ல போகுது அப்படின்னோடனே அவனுக்கு போறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவ்வளவு சொத்து பத்து அங்கதான் இருக்கு. ஐயோ, இத்தனை வருஷம் நம்ம சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் பாழா போதே, ஒருவேளை இது நடக்கலான்னா அப்ப நான் சும்மா போனதாக ஆயிருமே. ஏன்டா ஆண்டவர் மனசை மாத்திக்குவாரு, அவர் கிருபை கொண்டாருன்னா அப்படிங்கிற அந்த ஒரு அங்கலாப்பு வந்துருச்சு. அந்த அங்கலாப்பு நிமித்தமாக அவங்க மனைவியார் திரும்பி பார்த்தாங்க, உப்புத்தூணா மாத்திட்டாங்க. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம அந்த டீட்டெயிலுக்குள்ள போறப்ப நம்ம நல்லா இன்னும் வியாக்கியானம் பண்ணலாம். புரியுதுங்களா? அப்ப லோத் இவ்வளோண்டு பண்ணினாலே போதும், அவர் கண்கள்ல பிரிய பெற்றார், கிருபை பெற்றார். ஏன்னா அது ப்ரீ ஓல்டு கவர்னன்ட். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு இச்சைன்னா என்னன்னே தெரியாதுங்க. ஹலோ, நியாயப்பிரமாண கட்டளை வந்ததுக்கு பிறகுதான் டூ நாட் லஸ்ட், இச்சை கொள்ளாது இருப்பாயாக. இச்சைக்கு டெபினிஷனே அங்கதான் வருது. இப்ப டெபினிஷனே பிறக்கலையே. அப்ப நோவாவை நீங்க பரிசுத்தவான்னு சொல்லுவீங்களா? பரிசுத்தவான்னு சொல்லுவேன். எந்த டெபினேஷன் பிரகாரம்னா, டெபினேஷன் இல்லாத பிரகாரத்துல. என்னடா அது புது கதையா இருக்குன்றீங்களா? இல்ல, பழைய கதை தான். நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான். என்னுடைய நிலைமையும் உங்களுடைய நிலைமையும் நோவா தாத்தாவோட நிலைமை போல அல்ல. அதை விட பயங்கரமான ஒரு நிலைமையில இருக்கிறோம். நியாய தீர்க்கப்படுவோம். எவன் ஒருவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதிகமான காரியங்கள் அவனிடமிருந்து விசாரிக்கப்படும், கேட்கப்படும். பக்கத்து வீட்டு குழந்தை, ஏழை குழந்தை, ஸ்கூலுக்கே அனுப்ப முடியல, கல் உடைக்கிறான் போய். அவங்ககிட்ட யாரும் விசாரிக்க போறது இல்லை. ஏன்டா உன்னை இவ்வளவு தூரம் படிக்க வச்சேன்னா இப்படி படிச்சுட்டு இருக்கு, இப்படி படிக்காம மக்கு மாதிரி உட்காந்து கல் உடைக்கிறேன்னு. பக்கத்து வீட்டுக்கார பையன் நல்லா ராஜா வீட்டு புள்ள, ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, அவன் ஸ்கூலுக்கு போய் தம் அடிச்சுட்டு இருக்கிறான், நாசமா போனான், படிக்கவே இல்லை. அவனை சொல்லுவாங்களா மாட்டாங்களா? ஏன்டா உனக்கு எல்லாத்தையும் கொடுத்து வசதியா இது பண்ண வச்சா இப்படி குட்டிச்சவரா இருக்கிறிய, சேர்க்க சரியில்லைங்க, பிசாசுங்க அப்படிம்பாங்க. அதே பக்கத்து வீட்டு பிள்ளை கொடுத்துருந்தா அது உருட்டு இருக்கும். புரியுதுங்களா? அங்கதான் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறான். கேளுங்க, இன்னைக்கு இவ்வளவுதான், இதோட முடிச்சுக்க வேண்டியதான். கிருபை, ப்ரீ ஓல்டு கவர்னன்ட், பழைய ஏற்பாடுக்கு முன்பே பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இது மூணையும் பார்க்கணும். இப்ப தெரியுதுங்களா? நோவா முழுமையாக, அதாவது புதிய ஏற்பாடின் பிரகாரம் அவர் பரிசுத்தவான் கிடையாது. ஆனா பழைய ஏற்பாட்டுக்கு முன்பே அவர் பரிசுத்தவான் தான். நம்ம ஆளுங்க இன்னும் அங்கேயே நின்றுட்டு இருக்கான். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6000 வருஷத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறான் இன்னும். சரி, 5000 வருஷத்துக்கு முன்னாடி நின்று இருக்கிறான்னு வச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் 1000 வருஷத்துல நடந்ததெல்லாம். ஏசு கிறிஸ்து பிறக்கவே இல்லை. ஹலோ, இன்னொரு நியாயப்பிரமாணமே பிறகுலங்க. அப்ப அவருக்கு தான் செய்வது இச்சை என்று தெரியாமலே அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையே போதுமானது. எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? வேசித்தனம் பண்ணல, போய் ஓரின சேர்க்கையில சேரல. ஆனா இதெல்லாம் அந்த ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த ஆதாமிக் பாவம் அப்படியே தூண்டுது. எவனாவது பேசுவான், கண்டதையும் ஓங்கி அடிச்சு கொன்றலாம் அப்படின்னு வரும். அப்போ உடனே யாரோட ஞாபகம் வரும்? ஆபேல் செத்து போனார் இல்லையா, காயின் மேல சாபம் வந்துச்சு இல்லையா, அந்த ஞாபகம் வந்திருக்கும்.
உடனே இப்ப இவனை இப்படி அடிச்சுக்கொன்னா அந்த சாபம் எம்எல்ஏ வந்துடும். காயின் ஓடின மாதிரி நானும் ஓட வேண்டியதுதான். காயின் மேல இருந்த சாபம் எம்எல்ஏ வர வேண்டியதான். அந்த பயத்து நிமித்தமாக, பின்விளைவுகள் நிமித்தமாக செய்யணும்னு இருக்கும், ஆனா ஐயோ செஞ்ச நான் மாட்டிக்குவேனே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அது ஆவியில பிறந்ததற்கு அர்த்தம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் ஐயோ கிருபையின் காலங்களில இருக்கிறேன், நான் புதிய ஏற்பாடுல இருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் பழைய ஏற்பாட்டுக்கு முன்பே இருக்கிற வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நம்மால. அதை பண்ணிட்டு அதுல வேற பேச்சு பார்க்கணும், ஆஹா நான் இப்படியாக தேவனை பிரியப்படுத்துகிறேன் என்று சொல்லி எல்லாம் பெரிய இந்த மகுடம் சூட்டுவது ஒன்றுதான் பாக்கி. எந்த நிலைமையில இருக்குது பாத்தீங்களா கிறிஸ்தவம், எந்த லட்சணத்துல இருக்குது பாத்தீங்களா? நான் அப்படி வாழ்ந்தவன் தான். அதாவது பழைய ஏற்பாடுல என்ன ஆகுதுன்னு கேட்டா, இச்சைக்கு டெபினேஷன் கொடுக்கிறார் கர்த்தர். எதற்காக டெபினேஷன் கொடுக்கிறார் என்றால், இந்த மனுஷ வர்க்கத்திற்கு சொல்வதற்கு ஒரு காரணம் தேவை இல்லைங்களா? உங்களுக்கு மெஸ்ஸையா தேவை, உங்களுக்கு ரட்சிப்பு தேவை, உங்களுக்கு ரட்சகர் தேவை, உங்களுக்கு மீட்பு என்கிற ஒரு நற்செய்தி தேவை என்று சொன்னால் புரியாதவனுக்கு ஞாபகம். உங்களுக்கு அதே தான் அந்த ஒரு உதாரணத்தை தான் ஞாபகம் ஊட்ட விரும்புகிறேன். சில குழந்தைகளுக்கு சொல் புத்தி கிடையாது, சுய புத்தி இருக்கு. அதனால அவனுக்கு ஜாஸ்தி சொல்ல வேண்டாம். சொல் புத்தி தேவையில்லை, சுய புத்தி இருக்கு. சில குழந்தைகளுக்கு சுய புத்தி கிடையாது, சொல் புத்தி தேவை. சொல்லி சொல்லி அடிச்சுதான் வளர்த்தணும். சில குழந்தைகளுக்கு ரெண்டுமே வேலை செய்யாது. அப்படி பிசாசின் ஆதிக்கம் வந்து சொல் புத்தியும் கேட்க மாட்டான், சொல் புத்தியும் அதாவது கீழ்படிதலும் கிடையாது, சுயமாவும் யோசிக்க மாட்டான், நாசமா போவாங்க. சச் எ ஹெடேக், தலைவலியா இருப்பான். அதனால இங்க என்ன தேவைப்படுதுன்னு கேட்டா, இவனுக்கு சுய புத்தி கிடையாது, சொல் புத்தியும் கிடையாது, இவனுங்களா போய் அடிச்சு நிக்கணும் ஒரு இடத்துல. அந்த அளவுக்கு மொரட்டாட்டம் பிடிச்ச ஒரு இருதயம் படைத்தவர்கள் தான் நாம் மனுஷ வர்க்கம். நீங்களாம் பெரிய நீதிமான்கள் நினைச்சிட்டு இருக்காதீங்க. நம்மளாம் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவருடைய பார்வையில. ஆல் ஆஃப் us have fallen short of glory. அநேக பாவங்களை சென்று எல்லாரும் மகிமை இழந்து அந்த நிலைமையில நிற்கிறோங்கிறதுக்கு இதுதான் பொருள். அப்போ அதாவது பழைய ஏற்பாடுக்குள்ள அங்க ஒரு புது என்ட்ரி வருகிறது. என்ன? டெஃபினிஷன் என்கிற ஒரு என்ட்ரி. அங்க வந்து டெஃபினிஷன் வருது. கட்டளைகள், ஏதாவது இச்சை கொள்ளாதிருப்பாயாக, தாயும் தந்தையும் கணம் பண்ணுவாயாக, பக்கத்து வீட்டுக்காரனோட மனைவி மேல அவன் கண்ணு போகாது இருப்பதாக, திருடாது இருப்பாயாக, எப்படின்னு டெபினேஷன் கொடுக்குறாரு. இது என்னடா அது புது டெபினேஷனா இருக்குன்னு உலகமே திரும்பி பார்க்குது. அதுவும் உலகத்திற்கு தரல, இஸ்ரவேல்ங்கிற ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள, அதாவது ஒரு சிறு கூட்டம். சிறு கூட்டம்னா 60 லட்சத்துக்கு மேல இருந்திருப்பாங்க, 1 கோடி கிட்ட இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அந்த சிறு கூட்டத்துக்கு ஒரு கட்டளை கொடுத்து அதன்படி இஸ்ரவேலின் ஜனங்கள்னால இதெல்லாம் பண்ண கட்டளைங்கிறானுங்க, என்னென்னமோ சொல்றானுங்க அப்படின்னு ஒரு மாடலை கொடுத்தார். எதுக்காக அந்த மாடல் கொடுத்தாருன்னா, இந்த மாடலுக்குள் நீங்க வந்தாதான் என்னை பிரியப்படுத்த முடியும். ஹலோ, விளங்குதா உங்களுக்கு? விளங்குதா? இதுதான், இதனாலதான் ஆதி ஆகமத்தை வாசிக்கணுங்கிறது. அந்த மாடலுக்குள் தேவன் ஆகிய கர்த்தர் முழு ஜனத்தை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லிதான் பிரயாசப்படுகிறார். ஆனால் அதற்கு ஒரு முன்கட்டமைப்பு தேவை. பழைய ஏற்பாடுக்குள்ள ஒரு மாடல் தேவை, அப்புறம் பழைய ஏற்பாடுக்குள்ள ஆழமா நடத்தணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் ஆண்டவர் இஸ்ரவேலை உருவாக்கினார். ஆனால் உலகமெல்லாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்னத்தையெல்லாம் பின்பற்றி வந்தாங்களோ அத்தனையும் பின்பற்ற வேண்டும் தான் ஆண்டவராகிய தேவனும் பிரயாசப்பட்டார். அதற்கு பின்பே வந்த பவுலப்போஸ்தலர் வந்து புறஜாதியிடம் சென்று இதெல்லாம் சொல்லி கொடுத்து அவங்கள வழி நடத்தினாருங்கிறது உங்களுக்கு தெரியும். அது அப்புறம் பார்க்கலாம். எதற்காக இந்த மாடலை உருவாக்கினார், எதற்காக இந்த கட்டளைகளை கொடுத்தார் என்றால், நீங்க என்னதான் முட்டி முரண்டு பிடிச்சி நீங்க வந்து குட்டிகாரன் அடிச்சாலும் எல்லா கட்டளைகளையும் நீங்க வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். ஆனால் ஒரு கட்டளையை நீங்க நிறைவேற்ற முடியாது, இச்சை கொள்ளாது இருப்பாயாக. இந்த கட்டளை கொடுத்தோன்னே இஸ்ரவேல் ஜனங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? சொடகு போடுற நேரத்துல இதெல்லாம் முடிச்சு காட்டான் பார் அப்படின்னு ஒவ்வொரு பயில இறங்கணும். ஏன்னா வெறும் 10 கட்டளை தானே. ஆனா நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள்னு பின்பு மோசே எழுதுனது எல்லாம் வந்து எண்ணிக்கை படி பார்த்தா 613 நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் வருது. இந்த 10ஓட சேர்ந்து மேப் பண்ணலாம், அவ்வளோ கட்டளைகள் வந்து சேர்ந்துருச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, பழைய ஏற்பாடின் பிரகாரம் நீ ஏதாவது ஒண்ணுல விழுந்தீங்கன்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும். பழைய காலத்து SSLC மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில்னா அரியர் கான்செப்ட் கிடையாது, மறுபடியும் உட்காந்து எழுத வேண்டியதான். எழுதி அவன் சலிச்சு போயிட்டு கவர்மெண்ட் பார்த்தாங்க, என்னடா அது ஒரு பய பாஸே பண்ண மாட்டேங்கிறான்னு அரியர் கொண்டு வந்தாங்க. மேத்ஸ்ல நீ ஃபெயில்னா மேத்ஸ் மட்டும் எழுது அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அப்புறம் தான் அந்த கிருப கான்செப்ட்னு புதிய ஏற்பாடுல வந்தது. நான் இன்னும் அங்க போகல, பழைய ஏற்பாடுலயே தான் இருக்கேன்.
அப்ப எதற்காக இந்த ஆண்டவர் வந்து கொடுத்தாருன்னா, இந்த மனுஷ வர்க்கத்திற்கு ஒரு காரியத்தை நினைவூட்ட, உங்க சுய பலத்தினால் இதை நிறைவேற்றவே முடியாது. உங்க சுய பலத்தினால் நீங்க என்ன பிரியப்படுத்த முடியாது, நீங்க எல்லாம் ஃபெயிலியர் தான் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்கு கொண்டு வந்து விடுறதுக்கு தான் இந்த பழைய ஏற்பாடு தேவைப்பட்டுச்சு. ஆனாலும் பழைய ஏற்பாடு, அதாவது பழைய ஏற்பாடுக்கு முன்பே இருந்த பரிசுத்தவான்கள், நோவா, லோத்து, யோசேப்பு, இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துக்கு அவங்க என்ன தேவையோ அதெல்லாம் சரியாக செய்தாங்க. சில எண்ணிக்கை சொல்லக்கூடிய அப்ரஹாம், நம்ம யாக்கோபு, சாரால், இவங்க எல்லாமே உள்ள போயிட்டாங்க. அந்த காலகட்டத்துக்கு அது போதுமானதாக இருந்தது. ஆனால் இந்த பழைய ஏற்பாடு என்கிற கட்டமைப்பு வந்த மாத்திரத்தில் பார்ப்பீர்களானால் அந்த எண்ணிக்கையும் குறைந்து விட்டது. நிறைய பரிசுத்தவான்கள் வரலையே பழைய ஏற்பாடுல. தீர்க்கதரிசி அழைக்கப்பட்டவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அது போக தானியல், யோசேப்பு, தானியல் மற்றும் தாவீது, சாலமோன் போல பரலோகத்துக்கு. உங்களுக்கு தெரியும் அவர் என்னெல்லாம் பண்ணாருன்னு. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க பழைய ஏற்பாடு, சாமுவேல், ப்ராஃபெட். அதான் சொல்றேன், தீர்க்கதரிசிகளை தவிர விரல் விட்டு தான் நீங்க எண்ண முடியும். பரிசுத்தவான்கள் அவ்வளவுதான் இருந்தாங்க. அத்தனை 4000 வருஷம், அதாவது 3000 வருஷம் ஏறத்தால பார்ப்பீர்களானால் சில பரிசுத்தவான்கள், அந்த எண்ணிக்கையும் குறைஞ்சிருச்சுங்க. முதல் 1000 வருஷத்துல எவ்வளவு எண்ணிக்கை இருந்ததோ அடுத்த 3000 வருஷம் ஏறத்தால அவ்வளவு எண்ணிக்கை தான் வந்துச்சு. அவ்வளவுதான் இருந்தாங்க பரிசுத்தவான்கள். அவ்வளவு பேர் தான் போனாங்க பரலோகத்துக்கு. தீர்க்கதரிசி அதுல எண்ணக்கூடாது நீங்க. ஏன்னா அவங்க தேவனால பிரித்தெடுத்து அழைக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை அவங்க டெடிகேட் பண்ணி வந்ததுனால அவங்க வாழ்க்கையுடைய மாடலே வேற. நீங்க அவங்கள வந்து பழைய ஏற்பாடுக்குள்ள கொண்டு வர முடியாது. புரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு. அதை தவிர ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் பார்ப்பில்லைனால் தாவீது, இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப குறைவு. சவுல் போலியே. அப்ப நீங்க ஒரு பாத்திரத்தையா நீங்க பாக்குறப்போ முக்காவாசி போகவே இல்லை, கொஞ்சம் பேர் தான் போனாங்க. அந்த எண்ணிக்கையை எடுத்து நோவா காலத்திலையும் அந்த பழைய ஏற்பாடு வரும் முன்பே இருந்த காலத்திலையும் நீங்க ஒப்பிட்டு பார்ப்பீங்களானால் எண்ணிக்கை மேட்ச் ஆயிரும். ஆனா இது 3000 வருஷம், அது வெறும் 1000 வருஷம். எப்படி இருக்கு? அப்ப அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார் மனுஷ வர்க்கத்திற்கு. உன் சுயத்தினால நீ ஜெயித்து என்னை பிரியப்படுத்த முடியாது, ஆனாலும் நீ பரலோகத்திற்கு போவாய். இப்ப தாவீதெல்லாம் கண்ணு மூடுறப்போ அவருக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது. ஏன்னா அவர் இச்சித்திருக்கிறார், அதுல அவர் ஜெயம் கொள்ளல. கடைசியா அவர் கண்ணு மூடுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஹிட் லிஸ்ட் கொடுக்கிறார். தன்னுடைய குமாரன் சாலமோனிடம் சொல்லுகிறார், இவனுங்களெல்லாம் உயிரோடு ஊற்றாத, இவனுங்கெல்லாம் எனக்கு எதிராக தர்க்கம் பண்ணினவனுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஆள் எப்படி போக முடியும் பரலோகத்துக்கு? ஆனாலும் சென்றார். ஏனென்றால் அவர் அதிலிருந்து எக்ஸம்ஷன் கொடுக்கப்படுகிறது. மற்ற கட்டளை எல்லாம் அவர் கடைபிடித்தார். இச்சை கொள்ளாதிருப்பாயாக அப்படிங்கிற கட்டளைக்கு என்ன இச்சைன்னு கேட்டா, பழி வாங்குற இச்சை, பெண்களுக்கு பின்னாடி போற இச்சை. இது அவங்களால பண்ண முடியாது. அதுக்காக அந்த மாடலை உருவாக்கினார். ஆனாலும் பரலோகம் சென்றார்கள். ஏனென்றால் அந்த மாடலே அப்படிதான், அந்த கட்டமைப்பே அப்படிதான். ஆனா நம்ம ஆளுங்க இன்னும் எங்க இருக்கான்? புதிய ஏற்பாடு ஆட்கள் இன்னும் அங்கதான் இருக்கிறான். அதை விட கேவலமா இருக்கிறான். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க யோபு தாத்தா, நோவா, அப்ரஹாம், யாக்கோபுன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த கதையை பேசிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. காலம் கடந்து போய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்து ஒரு புதிய மார்க்கத்தை உருவாக்கவில்லை, ஆனால் அவர் வேற ஒரு நிலைமைக்கு எடுத்து செல்லுகிறார். எதை எடுத்து செல்லுகிறார்? இந்த கட்டமைப்பை எடுத்து செல்லுகிறார். அதனால்தான் மத்தேயு 5:17 உங்களுக்கு வாசித்து காமித்தேன். அதன் மூலமாக புதிய ஏற்பாடு கட்டமைப்பு பிறக்கிறது. புதிய ஏற்பாடு கட்டளைகளும் நியாய பிரமாணங்களும் பிறக்கிறது. அதை எண்ணி பார்த்தால் 1050 வருகிறது. 613 பழைய ஏற்பாடு நியாய பிரமாண கட்டளைகள். ஆனால் அவைகள் இல்லாமல் இவைகள் பிறக்கவில்லை. இத்தனை நியாய பிரமாணங்கள் கட்டளைகள் எதை குறித்து பேசுகிறது? புதிய ஏற்பாடு கட்டமைப்பு எதை குறித்து பேசுகிறது என்றால், வெளிரங்கமான இச்சை அடக்கம் அல்ல, ஆவிக்குரிய, அதாவது உள்ளே மனிதனுடைய உடலுக்குள் ஆவில இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பு மாற வேண்டும், அந்த எண்ணங்கள் மாற வேண்டும். The old covenant is all about externals. எப்படி நீங்க அடக்கலாம், எவ்வளவுதான் அடக்கினாலும் ஒரு கட்டளை நீங்க ஒரு கட்டளை நீங்க எப்பொழுதும் கீழ்ப்படிய முடியாது, எப்படி விழுந்துப்போம். அதனாலதான் மாடி ஆடி இழுத்துட்டு போறான் வருஷம் ஃபுல்லா. வருஷத்துக்கு ஒருக்கா போய் அங்க பலி செலுத்துறாங்கல்ல, அந்த எண்ணிக்கை குறைஞ்சதா? குறையவே இல்லையே. ஏன் குறையல? என்ன காரணம்? என்ன காரணம் தெரியுங்களா? காரணம் இதுதான், வேற எதுவும் கிடையாது. அவனால நிறைவேற்றவே முடியாது. அது மனுஷனே ஒத்துக்கணுங்க. இயேசு கிறிஸ்து வருகைக்கு முன்பே 400 வருடங்களாக
400 வருடத்துக்கு முன்பே, அந்த கடைசி, அதாவது டார்க் ஏஜஸ் ஆஃப் த மேன்ஸ் ஹிஸ்டரின்னு பார்த்தா முதல் 400 வருடம் பார்த்தீங்கன்னா அவங்க கதறி அழுகுறாங்க. ஆண்டவராகிய தேவனிடமிருந்து எந்த பதிலும் வராதனால அடிமைத்தனத்திலிருந்து அந்த அடிமைத்தனங்கிற அந்த காரியம் நிறைவேறுகிற அந்த நாளிலே இரட்சகராகிய மோசஸ் வருகிறார். ஜனங்களை வந்து வெளியேற்றி செல்லும்படி மோசஸ் அங்கே வருகிறார். அவர் பிறக்கிறார், அந்த ஜனங்களை வெளியேற்றி செல்லுகிறார். அதற்கு பின்பே பார்ப்பீர்களானால் கடைசி 400 வருஷம் பழைய ஏற்பாடோடைய அந்த எரா, அதுலயே சொல்லுகிறேன் 4000 வருஷம் அந்த டைம் ஃப்ரேம்லயே கடைசி 400 வருஷத்தில் பார்ப்பீர்களானால் எந்த தீர்க்க தரிசன வார்த்தையும் மேல இருந்து வரல, தீர்க்க தரிசிகளும் இல்லை. சக்கரையா இறந்த பிறகு 400 வருஷம் கேப். அவன் கதறான், என்னடா இது, ஒரு தீர்க்கதரிசி இல்ல வழி நடத்துறதுக்கு, எங்களை சுத்தி என்ன நடக்குது, எங்களுக்கு ஒரு ரட்சகர் தேவை, நீங்க சொல்லியிருக்கீங்களே மெஸ்ஸையா, மோசையை ரட்சித்தது போல எங்களை ரட்சித்து எங்களை வழி நடத்துவதற்கு மெஸ்ஸையா தேவைன்னு அவன் கதற ஆரம்பிச்சினான். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். புதிய ஏற்பாடு என்கிற கட்டமைப்புக்குள் இந்த மனுஷ வர்க்கத்தை நடத்தும்படி அவர் பிறந்தார். அதுதான் இந்த உலகத்திற்கு கிடைத்த நற்செய்தி. இந்த புதிய ஏற்பாடின் கட்டமைப்புல கிருபை தான் சாராம்சம் வாய்ந்தது. இந்த கிருபை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த இச்சை மேற்கொள்வதற்கு இந்த கட்டளை, எவனாலெல்லாம் இந்த கட்டளை இதுவரைக்கும் மேற்கொள்ள முடியாதது இருந்தோ அந்த கட்டளை மேற்கொள்வதற்கு நானே வந்திருக்கிறேன். என் நிமித்தமாக, என்னுடைய மரணத்து நிமித்தமாக, என்னுடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக, ரத்த சிந்துதல் நிமித்தமாக எதையும் நீங்க பலியிட வேண்டாம், நானே ஜீவ பலியாக இறங்கி வந்திருக்கிறேன். என் நாமத்து நிமித்தமாக உங்களுக்கு ரட்சிப்பு பிறக்கும், ஆவில ஒரு எழுச்சி பிறக்கும். நீங்க ஆவில மறுபடியுமாக பிறந்து நீங்க ஆவில ஜெனிப்பிக்கிறப்போ மாம்சமான இச்சையை ஒன்றுமில்லாமல் நீங்கள் அழித்து போட விடலாம். புதிய ஏற்பாடு கட்டமைப்புக்குள் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவன் இச்சையை கொண்டு பயப்படுவதில்லை, இச்சையை கொண்டு ஓடுவதில்லை. இவங்கெல்லாம் ஓடுனாங்க, நோவா, தாவீது, இவங்க லாத்து எல்லாம் வந்து ஒரு பயத்திலேயே இருந்தாங்க. எப்ப இச்சைங்களை மேற்கொள்ளும் அப்படிங்கிற அந்த பயம் உங்களுக்கு இருக்காது. அதனாலதான் பிசாசு ஓடி வந்து மண்டியிட்டது. இயேசு கிறிஸ்து முன்பே மண்டியிட்டது, என்ன டார்ச்சர் பண்ண வந்துட்டீங்களா, என்ன துன்புறுத்த வந்துட்டீங்களா நேரத்துக்கு முன்பே. இச்சை என்பது அப்படிதான் உங்களை கண்டு ஓட்டம் பிடிக்கும். இச்சை என்பது அப்படிதான் உங்களை கண்டு அஞ்சி ஓடும். இச்சை என்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேருக்கு மேல பொறாமையில வரலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற ஒரு ஆள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பார், அவர் மேல வரலாம், மனைவி மேலேயே பொறாமப்படுறாங்க, இல்ல செக்ஸ் ரிலேட்டடான இச்சை வரலாம், இல்ல குடிவெறி. இச்சை என்பது ஒரு பெரிய கான்செப்ட், அதுக்கு வந்து இன்னொரு நாள் நம்ம பேசலாம். ஆனா புதிய ஏற்பாடு கட்டமைப்புக்குள் வந்திருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ சகோதரனோ சகோதரியோ அதை குறித்து சற்று கூட அஞ்சுவதில்லை. அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அவர் கிறிஸ்துவில் பிறந்தார், அவர் ஆவில மறுபிறப்படைந்தார், பழைய பாவங்கள் எல்லாம் என்னை விட்டு ஒளிந்து போயிற்று, நான் புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறேன், நான் பழைய சிருஷ்டியே கிடையாது. மாம்சம் பழசுதான், ஆனா ஆவியோ புதிது. இந்த ஆவியில பிறக்கக்கூடிய ஒரு பாக்கியமோ ஒரு சுவிகாரமோ பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு கிடைக்கல. இப்போ இதன்படி வாழுகிறவன் கிருபையோட அர்த்தத்தை புரிந்து கொண்டான், கிருபையை முற்றிலும் சுதந்திரமாய் பெற்றுக்கொண்டான். கிருபை அவன் எவ்வளவுக்கு எவ்வளவு நினைக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளை அவன் நினைவில் வைத்து, சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை நினைத்து, பலியிடப்பட்ட அந்த ஜீவ பலியை நினைத்து, தன்னுடைய கர்த்தராகிய தேவனே இறங்கி வந்தார், மாம்சத்தின் வடிவில் இறங்கி வந்து அவரே எனக்காக மரித்து ரத்தத்தை சிந்திருக்கார். அவர் நாமத்துல எனக்கு கிடைத்த இந்த ரட்சிப்பை நான் வந்து ஐ வேல்யூ இட், அதை எவ்வளவாக நான் பார்க்கிறேன், ஆனால் அது அவ்வளவு விலை உயர்ந்ததாய் பார்க்கிறேன். இந்த இச்சையெல்லாம் ஏமாத்திரம், இந்த பொய் பித்தலாட்டெல்லாம் ஏமாத்திரம், இந்த புரணி பேசுவதெல்லாம் ஏமாத்திரம், எனக்கு இந்த பாவம் வேண்டாம் அப்படின்னு விட்டு விலகி அவன் கர்த்தரில் ஒருமித்து, இந்த இந்த நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளில் ஒருமித்து அவன் பிரியப்பட்டு செயல்பட ஆரம்பித்து விடுவான். அது இல்லாமல் அவனால சோறு தண்ணி சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அந்த நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகள் மேலேயே நாட்டமா இருப்பான். பயத்தினால் அல்ல, நேசத்தின் நிமித்தமாக, அச்சத்தினால் அல்ல, நேசத்தின் நிமித்தமாக. அதனால்தான் அவன் தேவனை முழுமையாக பிரியப்படுத்த முடியும். இதுதான் புதிய ஏற்பாடு கிருபை. அப்ப பழைய ஏற்பாடின் பிரகாரம் ஓரளவுக்கு தான் பிரியப்படுத்த முடிஞ்சது. அதனால பிரச்சனை இல்லை, ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா அதான் மாடல், ப்ரீ ஓல்ட் கவர்னன்ட் மாடல், ஓல்ட் கவர்னன்ட் மாடல், நியூ கவர்னன்ட் மாடல். புரியுதுங்களா?
பழைய ஏற்பாடுக்கு முன்பே ஒரு மாடல், பழைய ஏற்பாடே ஒரு மாடல், புதிய ஏற்பாடு வேற விதமான ஒரு மாடல். இப்போ நீங்க சொல்லுங்க, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்பேன். ஆனால் நீங்க எந்த மாடல்ல இருக்கீங்க? பழைய ஏற்பாடோ அதுக்கு முன்பே இருக்கக்கூடிய மாடலில் நீங்க இருப்பீங்க. ஆனா கண்டிப்பாக பரலோகம் உங்களுக்கு கிடைப்பதற்கு சாத்தியமே கிடையாது. பாதாளம் நிச்சயம் உங்களுக்கு, நரகம் நிச்சயம் உங்களுக்கு. ஆனா புதிய ஏற்பாடின் பிரகாரம் வாழ்வீர்கள். ஆனால் ஒரு அச்சத்துல வாழ்கிறீங்களா? ஒரு கலக்கத்துல வாழ்றீங்களா? ஒரு பயத்துல திகில்ல வாழ்றீங்களா? அந்த இச்சையை மேற்கொள்ள முடியாம நினைக்கிறேங்க, ஆனா என்னால பண்ண முடியலைங்க, மாம்சம் எப்பொழுதுமே பலவீனமா இருக்குதுங்கன்னு சொல்றீங்களா? இன்னும் நீங்க அந்த வேற மாடல்ல தான் இருக்கீங்க. இன்னும் புதிய ஏற்பாடு மாடலுக்குள்ள வரல. நீங்க தேவனை பிரியப்படுத்தல. ஆனா படுத்த முடியும். எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது புது கிருபை. எனக்கும் உங்களுக்கும் கிடைத்தது புதிய ஏற்பாட்டின் கிருபை. பழைய ஏற்பாடுக்காரங்களுக்கு கிடைக்கல. ஆனா நம்ம ஆளுங்க இன்னும் பழைய ஏற்பாடுலயே உட்காந்துருக்கான். இதோட நான் முடிச்சுக்கிறேங்க. எவ்வளவு டீடைல்டான சப்ஜெக்ட் தெரியுங்களா? உங்களுக்கு விளங்குதா? தயவு செஞ்சு இந்த டேப்பை ரீவைண்ட் பண்ணி பாருங்க, ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. இந்த 3 பகுதிகளையும் அறிந்து கொள்ளுங்க, புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சிரங்களை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்மை சோத்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தெய்வமே, இந்த நாளில் கூட மறுபடியும் இந்த 2வது பகுதிக்குள் எங்களை நடத்தி சென்று இந்த 3 பகுதிகளும் நாங்கள் புரியும்படி எங்களுக்கு உதவி செய்தீர. புதிய ஏற்பாடின் கிருபை நாங்கள் பெற்றுக்கொண்டு உம்மை பிரியப்படுத்தக்கூடிய மனுஷ வர்க்கமாய் இந்த உலகம் மாறட்டும், கிறிஸ்துவர்கள் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எங்களோடு கூட இணைந்திருங்க. நீங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஆட்டோமேட்டிக் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே போல இந்த நோட்டிஃபிகேஷனோட நிறுத்திடாதீங்க, நீங்க கேட்கறதோட நிறுத்திடாதீங்க. தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இதுல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல எல்லாம் போடுங்க. கர்த்தரிடம் அழைத்து வாருங்கள் எல்லாவற்றையும். இது ஒரு நல்ல சேனல். ஓகே, நாங்க உண்மையை பேசுறோம், உங்களுக்கு தேவையானதை பேசுறோம். இது மதம் மாற்றக்கூடிய சேனல் கிடையாது, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய சேனல். எல்லாரும் ஒரு தாய் பிள்ளை போல எல்லாரும் ஒரு தேவனால பெற்றெடுக்கப்பட்டவர்கள். யாரும் வித்தியாசமா இங்க பார்க்க கூடாது. அதோடு கூட இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக, உலகத்தின் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எங்க ஊழியத்துக்காக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 அதே தான் சொல்லுகிறது. உங்களுக்கு ஜெப தேவைகள் இருந்தால் யாரிடம் செல்லாம் தருங்கள், தேவையே இல்லை. தேவனிடம் சென்று இயேசுவின் நாமத்தில் மன்றாடுங்கள். கர்த்தர் உங்களுடைய ஜெப தேவைகளை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். எங்களோட இணைந்திருங்க. இன்னும் நம்ம 2nd பகுதி 2வது பகுதிக்குள்ளேயே போல 6வது சாப்டர் டைட்டிலே இருக்கும், நோவா தேவனை பிரியப்படுத்தினார். பாத்தீங்களா? அதுலயே வெளிப்பாடு எவ்வளவு வந்துகிட்டே இருக்குது பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும்.